தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால நம்ம சில விஷயங்களை உணராமல் இருந்து விடுகிறோம். அதனால இந்த ஒரு 11 விஷயங்களை இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது முதலாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்காக அதிகம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹமு, ஞாபகம் வார நேரம் எல்லாம் ரப்பி ஃபிர்லி வலிவாலிதி. அப்பப்ப ஒவ்வொரு தொழுகையில நீங்க கேளுங்க, சுன்னத்துகளையும் கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகை முடிக்கிற டைம்ல சுன்னத் தொழுகை எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குது அங்கெல்லாம் அந்த துஆக்கள் என்ன செய்யுங்க, ஓத பாருங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், இரண்டாவது அவர் விரும்பிய உறவுகளை அனுசரியுங்கள், உதவுங்கள். அவரது கடன்களை உடனே பொறுப்பேற்று அடைத்து விடுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது. அவரது கலா நோன்புகளுக்கு பரிகாரம் செய்து விடுங்கள். அந்த இது அவரது நேர்ச்சைகளை வசியத்துக்களை நிறைவேற்றி விடுங்கள். 5 அவரது நல்ல ஆசைகளை நிறைவேற்று. 6வது அவரை பற்றிய எல்லையற்ற புகழ்ச்சிகளை தவிர்த்து விடுங்கள். மௌத்துக்கு பின்னால தந்தை எனக்கு மிகப்பெரிய முன்மாதிரி, ஆனா எல்லையற்ற புகழ்ச்சிகளை நம்ம தவிர்க்கிறோம். இது ஒரு பெரிய பிழை. என்னன்னா, தேவையற்ற புகழ்ச்சிகள் எப்பொழுதுமே தவிர்க்கப்படும். அமைதியா இருங்க. இன்னொருத்தர் புகழ்றதை கண்டா கேட்டா மகிழ்ச்சி அடைங்க, வாப்பக்காக துவா செய்ய. எல்லை மீறிவிட வேண்டாம். எல்லை மீறுதல் அவரை பாவத்துல கொண்டு போய் என்ன செய்யும். தேவையற்ற புகழ்ச்சி சகோதரனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருக்கு பாவத்தை என்ன செய்யும், அவருக்கு பாவம் ஏறாது. ஆனா நீ அவருக்கு ஒரு பாவம் செய்யக்கூடிய பிள்ளையாக ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதை என்ன செய்யும், அதை ஏற்படுத்தும். 7வது அவரது சொத்துக்களை முறையாக பங்கு வையும். அவனோட சொத்தை எது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா இருக்குது அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருங்க, நீங்க பங்கு வையுங்கள். 8வது அவர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் இருந்ததை விட இறை திருப்தி மிக்க வாழ்க்கை வாழும். காரணம், அவரும் பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்களும் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் மறுமையில் அவரை நல்ல நிலையில் சந்திக்க முடியும். அவருக்காக சதகா ஜாரியா செய்யும். அவங்களுக்கு மௌத்தாகின உடனே சதகா ஜாரியா, அது முடியல அடுத்த வருஷம், அது முடியல அடுத்த, உங்களால எப்ப முடியுமோ அப்ப சதகா ஜாரியா என்ன செஞ்சிருங்க, அவருக்காக செய்திருங்க. அதுல நீங்க ஒவ்வொரு முறையும் லேட் ஆகுறீங்கன்னு சொன்னா மற்றவைகள் எல்லாம் நீங்க முற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட எஜெண்டால அவர் கடைசின்னு அர்த்தம். உங்களுக்கு அதை நிறுத்தாம எல்லா வேலைகளையும் உடனே நிறுத்திட்டு அடுத்தது நாங்க செய்யலைன்னா மரணம் ஒன்று வந்துருவீங்களா, உங்களுக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு போயிடுறோமா இல்லை. இப்ப நீங்க போட்ட எஜெண்டா ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு மவுத்து நின்றுது, அப்படி நிறுத்துங்க. அதை நிறுத்திட்டு அந்த சதகா ஜாரியாவை என்ன செய்து விடுங்கள். அவரது வரலாற்றை அவரை காணாத பிள்ளைகளுக்கு சொல்லி வளர். உங்களோட தந்தையோடைய நல்ல வரலாறுகளை, பிழைகளை எதையும் சொல்லாம முன்மாதிரி எது தேவையோ அவைகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்க. எனக்கு ஒரு அப்பா இருந்தார், எனக்கு ஒரு வாப்பா இருந்தார் என்றது பிள்ளையோட உள்ளத்துல ஒரு நிறைய எது, என் அப்பாவும் இப்படித்தான் வாழ்ந்திக்கிறேன், என் வாப்பாவும் இப்படித்தான் வாழ்ந்திக்கிறேன்னு முன்மாதிரிகள் என்ன அதை சொல்லி வளர்க்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், 11வது அவரது முடிவுகளையும் தவறுகளையும் விமர்சிக்காது. அவர் மௌத்தாயிட்டார், வாப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார், அதனாலதான் இப்படி ஆயிட்டு, பாப்பா அப்படி முடிவெடுத்துட்டார் அதனாலதான் இப்படி ஆயிட்டு என்று அதை விமர்சிக்காதீங்க. எல்லாரும் தவறான முடிவெடுப்பார்கள், எல்லோரும் பிழை செய்வார்கள்.